ஹே கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு ட்விஸ்டடான ஹாரர் மூவி கொண்டு வந்திருக்கேன். இது பின்லாந்துல 2022ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல ஒரு சந்தோஷமான ஃபேமிலி இருக்காங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்குள்ள எதிர்பாராத விதமா ஒரு காக்கா உள்ள பூந்துடுது. அவங்களும் அந்த காக்காவோட தலையை திருகி கொன்னுடுறாங்க. ஆனா அந்த காக்கா முழுசா சாகாம உயிருக்காக போராடிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த வீட்டுல இருந்த சின்ன பொண்ணு அந்த காக்காவோட முட்டையை எடுத்துட்டு வந்து தான் வீட்டுல வச்சுக்கிறா. ஆனா அந்த முட்டைக்குள்ளதாங்க ட்விஸ்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த முட்டை பெருசாகிட்டே போகுது. அது கிட்டத்தட்ட ஒரு மனுஷனோட சைஸ்க்கு வந்துருது. ஒரு நாள் அந்த முட்டை உடைஞ்சி அதுக்குள்ள இருந்து ஒரு அமானுஷ்யமான பறவை வருது. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்கிறவங்கள சுத்தி ஒரு மோசமான விஷயங்கள் நடந்துகிட்டே வருது. அந்த விசித்திரமான பறவையால இந்த குடும்பத்துக்கு என்ன ஆச்சு, கடைசியில அதுக்கு என்ன நடந்தது, இது எல்லாத்தையும் ரொம்ப ட்விஸ்டடா அதே நேரத்துல ஹாரரோட சொன்ன படம் தான் ஹேட்சிங். இந்த படம் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாவே இருக்கும். அதனால கொஞ்சம் யோசிச்சே பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணு ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. அதையும் அந்த பொண்ணோட அம்மா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மாக்கு என்ன வேலைன்னா, தங்க குடும்பத்துல நடக்கிற அன்றாட விஷயத்தை வீலாக்ஸா சோஷியல் மீடியால போடுறது தான் அவங்களோட வேலை. அது போல ஒரு நாள் அவங்க ஃபேமிலியா சேர்ந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஜன்னல் மேல ஏதோ மோதின மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. உடனே அவங்க எல்லாரும் பதறி போய் என்னன்னு பாக்குறாங்க. அப்பா அவங்களோட மக டீனா அது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்கிரீனை நகர்த்திட்டு பாக்குறா. அந்த கண்ணாடியில ஏதோ ஒரு பறவையோட ரெக்க ஒட்டிட்டு இருக்கு. என்னவா இருக்கும்னு அவ ஜன்னலை திறந்து பார்க்கும்போது எதிர்பாராத விதமா அவங்க வீட்டுக்குள்ள ஒரு காக்கா பறந்து வந்துருது. அதை பார்த்த உடனே எல்லாரும் ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. அந்த காக்காவை பிடிக்கணும் ட்ரை பண்றாங்க. ஆனா உள்ள வந்த அந்த காக்கா அந்த வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் தள்ளி கீழே உடைக்குது. அதை பார்த்துட்டே இருக்கிற அந்த அம்மாக்கு அந்த காக்கா மேல செம்ம கோவம் வருது. ஒரு வழியா அந்த காக்காவை டீனா ஒரு துணியை வச்சு அது மேல போத்தி பிடிச்சிடுறா. அவங்க அம்மாவும் டீனா கிட்ட அதை கொஞ்சம் இங்க எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதை அன்பா கையில வாங்கி அதோட தலையை திருகிடுறாங்க. இதை பார்த்த டீனாக்கு பயங்கரமான ஷாக். அதை டீனா கையில கொடுத்துட்டு இப்போ இதை போய் குப்பை தொட்டில போட்டுடுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. டீனாவும் அந்த இறந்து போன காக்காவை எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில போட்டுடுறா. ஆனா அந்த காக்கா முழுசா சாகல. அதே நேரத்துல டீனாவோட பக்கத்து வீட்டுல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னவா இருக்கும் அவ போய் பார்க்கும்போது அந்த வீட்டுல ஒரு பொண்ணு தன்னோட நாய்க்குட்டி கூட விளையாடிட்டு இருக்கா. அவ டீனாவை பார்த்து என்னோட பேர் ரீட்டா, நாங்க புதுசா இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா. டீனா அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டே உன்னோட நாயை நான் தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த நாயை தொட போறா. அப்ப அந்த நாய் டீனாவோட கையை கடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது. அதை பார்த்துட்டு ஷாக்கான ரீட்டா, என்னோட நாய் இதுவரையும் யாரையும் கடிச்சு நான் பார்த்ததே கிடையாது, இதுதான் முதல் தடவை, இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா. அன்னைக்கு ராத்திரி டீனா தன்னோட பெட்ரூம்ல தூங்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு ஏதோ தூரத்துல அந்த காக்காவோட அலறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதை கேட்டுட்டு அவளால தூங்கவே முடியல. உடனே அவ வீட்டுல இருந்து எழுந்து போய் அந்த குப்பை தொட்டியை திறந்து பாக்குறா. ஆனா அதுக்குள்ள காக்கா இல்ல. இதுக்குள்ளதானே நம்ம போட்டோம், அது எங்கடா போயிருக்கோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவ பக்கத்துல இருக்கிற அந்த காட்டுக்குள்ள போய் தேடிட்டு இருக்கா. அப்போ ஒரு மரத்துக்கு அடியில அந்த காக்கா இருக்கிறத நோட் பண்ணிட்டு அது கிட்ட போய் அவ பாக்குறா. அந்த காக்காவும் உயிருக்காக போராடிட்டு இருக்கு. அதோட கடைசி நிமிடங்களை அந்த காக்கா எதிர்பார்த்துட்டு இருக்கு. அது கஷ்டப்படுறத பார்க்க முடியாத டீனா அந்த காக்கா கிட்ட என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி பக்கத்துல இருந்து ஒரு கல் எடுத்து அந்த காக்காவோட தலையிலேயே அடிச்சு அந்த காக்காவை அப்படியே கொன்னுடுறா. அதை கொன்ன அப்புறம் தான் டீனா அது பக்கத்துல ஒரு முட்டை இருக்கிறத நோட் பண்றா. அதையும் அவ கையில எடுத்துக்கிட்டு நம்ம அம்மா பண்ண பாவத்துக்காக நம்ம பிராயச்சித்தம் பண்ணியாகணும்னு சொல்லி தான் பெட்ரூமுக்கு எடுத்துட்டு வந்து அவளோட டெடிபேருக்கு அடியிலேயே வச்சு அது பக்கத்திலே படுத்து தூங்கிடுறா. அடுத்த சீன்ல டீனா தன்னோட ஜிம்னாஸ்டிக்ஸ் கிளாஸ்ல பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு அடுத்த வாரம் ஒரு காம்படிஷன் இருக்கு. அதுல எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்னு கடுமையா பயிற்சி பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, லேண்டிங் பண்ணும்போது அவளால கரெக்டா நிக்க முடியல. அதை பார்த்துட்டு இருந்த டீனாவோட கோச், நீ பிராக்டிஸ் பண்ணது போதும், மிச்சத்தை நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் டீனாவும் வீட்டுக்கு வந்து பாக்குறா. அவ கதவு திறந்துட்டு உள்ள வரும்போது யாரோ ஒருத்தன் அந்த வீட்டுல உடைஞ்ச பொருள் எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்துல அவங்க அம்மாவும் அவனும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறத டீனா பாத்துடுறா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் டீனா வந்ததை நோட் பண்ணிட்டு டீனாவோட அம்மா அவகிட்ட இவரோட பேரு டோரி, என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆளும் மெதுவா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதெல்லாம் டீனாக்கு பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அடுத்த சீன்ல டீனா அதை பத்தி நினைச்சுக்கிட்டே சோகமா அவளோட ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது டீனாவோட அம்மா அந்த ரூமுக்குள்ள வராங்க. அவங்க டீனா கிட்ட அந்த காம்படிஷனுக்காக ஒரு புது ட்ரெஸ் கொடுத்துட்டு அந்த விஷயத்தை நீ பாத்துட்டேன்னு தெரியும், தயவு செஞ்சு அதை பெருசாலாம் எடுத்துக்காத, இந்த விஷயம் நம்மளுக்குள்ள மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் டீனா தன்னோட பெட்டுக்கு அடியில இருந்த அந்த முட்டையை எடுத்து மெதுவா அதை காதுல வச்சு கேக்குறா. அதுக்குள்ள இருக்கிற அந்த உயிரோட இதய துடிப்பு அவளுக்கு கேக்குது. இப்ப டீனாக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு அந்த முட்டை தான். அடுத்த சீன்ல டீனாவோட அம்மா பிசினஸ் விஷயமா வெளியூர் போறாங்க. அவங்க ஊருக்கு கிளம்பினதுக்கு அப்புறம் டீனா அவளோட அப்பா கிட்ட தயங்கி வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்றதுக்காக நின்னுட்டு இருக்கா. என்னமா ஏதாவது விஷயம் என்கிட்ட சொல்லணுமான்னு அவர் கேட்கும்போது டீனாவும் ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துடுறா. ரூமுக்கு வந்த டீனா அந்த முட்டையை பார்க்கும்போது பயங்கர ஷாக் ஆகுறா. ஏன்னா அந்த முட்டை வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கு. அவளுக்கும் அது என்னன்னே புரியல, எப்படி அது இவ்வளவு பெரிய சைஸ் ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த சீன்ல டீனா ஜிம்னாஸ்டிக்ஸ் கிளாஸ்ல பிராக்டிஸ் பண்ற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க அம்மாவும் கூட இருக்கிறாங்க. ஆனா அவளுக்கு அந்த லேண்டிங் மட்டும் சரியாவே வர மாட்டேங்குது. அதே நேரத்துல அந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் கிளாஸ்ல தான் டீனாவோட பக்கத்து வீட்டு பொண்ணு
ரீட்டாவும் இருக்கா. ஆனா அவ ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணும்போது லேண்டிங் அவளுக்கு பர்ஃபெக்ட்டா வருது. அதை பார்த்துட்டு இருக்க டீனாவோட அம்மாக்கு என்னடா நம்ம மக தோத்து போயிடுவா போல இருக்கேன்ற பயத்துல டீனாவை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கடுமையா பிராக்டிஸ் பண்ண வைக்கிறாங்க. அவங்கள விடாம மறுபடியும் பண்ண வச்சு ஒரு வழியா அந்த லேண்டிங்க வர வச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு டீனா அந்த முட்டையை பார்த்து அதுகிட்ட பேசிட்டு இருக்கா. அந்த முட்டை இப்போ ஒரு ஆள் சைஸுக்கு இருக்கு. அவ அந்த முட்டை மேல கை வைக்கும் போது சிகப்பு கலர்ல ஏதோ வெடிச்ச மாதிரி வருது. இப்ப டீனாக்கும் அந்த முட்டைக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்துடுற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீன்ல டீனாவோட அம்மா அவளோட ரூமுக்குள்ள வந்து அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், அது யாருக்கிட்டே சொல்லக்கூடாது. நான் டோரிய லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். என்னடா இவ அப்பா இருக்கும்போது இந்த மாதிரி பேசுறாளே நீ நினைக்கலாம். ஆனா எனக்கே இது புதுசா தான் இருக்கு. என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்க அப்பா கிட்ட எனக்கு வந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு அவங்க போயிடுறாங்க. இதை கேட்ட டீனாக்கு பயங்கர சோகமாயிடுது. அவளும் அழுதுகிட்டே அந்த முட்டை மேல படுத்துக்கிறா. அவ அழுதுட்டு இருக்கும்போது அவளோட கண்ணீர் அந்த முட்டை மேல ஒரு சொட்டா விழுது. கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணியை காட்டுறாங்க. அது அப்படியே அந்த முட்டைக்குள்ள இழுத்துக்குது. அது உள்ள போன உடனே அந்த முட்டை உடைய ஆரம்பிக்குது. இதை பார்த்த டீனாவும் அந்த முட்டையை விட்டு விலகி கொஞ்சம் தூரமா போய் உட்காந்துடுறா. அப்ப அந்த முட்டைக்குள்ள இருந்து பாக்குறதுக்கே பயமா இருக்கிற மாதிரி ஒரு கை ஒண்ணு வெளியே வருது. இதை பார்த்த டீனா பயத்துல அலறி அடிச்சுக்கிட்டு போய் தன்னோட கபோர்டுக்குள்ள பூந்துக்கிறா. அவ அந்த கபோர்டுக்குள்ள இருந்து அந்த ஓட்ட வழியா அதை பார்த்துக்கிட்டே இருக்கா. அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு விசித்திரமான பறவை வெளியே வருது. அது ஒரு மாதிரி கொடூரமா சத்தம் கொடுக்கவே பயத்துல டீனா ஒளிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்த சத்தமும் கேட்காதனால மெதுவா அவ அந்த கபோர்டுக்குள்ள இருந்து எட்டி பாக்குறா. அந்த பறவையா அங்க காணோம். எங்கடா போயிருக்கோன்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பறவை அந்த கபோர்டுக்கு முன்னாடி வந்து நிக்குது. இதை பார்த்த டீனாவும் பீதி ஆயிடுறா. அந்த நேரத்துல டீனாவோட அப்பா குரல் கேட்ட உடனே அந்த பறவை அங்க இருந்து ஓடிடுது. டீனாவும் அந்த கபோர்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து தன்னோட பெட் மேல இருந்த அந்த உடஞ்ச முட்டைய பெட்ஷீட்டை வச்சு போத்தி மூடிடுறா. அப்ப அந்த ரூமுக்குள்ள வர டீனாவோட அப்பா அவகிட்ட என்னமா ஏதோ விசித்திரமான சத்தம் தான் கேட்டுச்சுன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஜன்னலை பாக்குறாரு. அந்த ஜன்னல் கண்ணாடி உடைஞ்சு போயிருக்கு. அந்த பறவை அந்த ஜன்னல் வழியா உடைச்சிட்டு வெளியே போயிடுது. டீனாவா அவங்க அப்பா கிட்ட ஒன்னும் இல்லப்பா, ஒரு பறவை உடைச்சிட்டு உள்ள வந்துருச்சு, நான் அதை வெளியே தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் டீனாவும் வீட்டுக்கு வெளியில உடைஞ்சு கிடந்த அந்த ஜன்னல் கண்ணாடி எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பா அவங்க அப்பா அந்த கண்ணாடியில ஒரு பீஸ பார்த்துட்டு அந்த பறவைக்கு நல்லா அடிபட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன், இந்த கண்ணாடியில கொஞ்சம் ரத்தமா இருக்குன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல டீனா தன்னோட பெட்ரூம்ல படுத்துக்கிட்டே அந்த ஜன்னலையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த ஜன்னலை ஒரு அட்டையை வச்சு மூடி வச்சிருக்காங்க. அப்பா அவளுக்கு அந்த பறவையோட சத்தம் கேக்குது. அவளும் மெதுவா எழுந்து போய் அந்த ஜன்னல் பக்கத்துல நின்னு பயந்துகிட்டே பாக்குறா. அப்ப திடீர்னு அந்த பறவை குதிச்சு உள்ள வந்துடுது. அதை பார்த்த டீனா பயந்து போய் அது கிட்ட இருந்து விலகி போயிட்டே இருக்கா. ஆனா அந்த பறவை இவளை எதையும் செய்யற மாதிரியே தெரியல. அது டீனா கிட்ட அதோட கையை காட்டுது. அப்ப அதோட கையில ஒரு கண்ணாடி துண்டு சொருகிட்டு இருக்கு. அது டீனா கிட்ட அதை எடுக்க சொல்ற மாதிரி கேக்குது. உடனே டீனாவும் அந்த கண்ணாடி பீஸ அது கையில இருந்து எடுத்துடுறா. அது வலியில அலறும் போது டீனா பயந்து போய் தான் கண்ணை கையால முடிக்கிறா. அப்புறம் மெதுவா அந்த பறவையை பார்க்கும்போது அதுவும் அவளை மாதிரி பயத்துல கண்ணை முடிக்குது. அதுக்கப்புறம் அந்த பறவை டீனாவோட கையை மெதுவா பிடிச்சு தான் தலைமையில வச்சு தடவ சொல்லுது. டீனாவும் அந்த பறவையோட தலையை தடவி கொடுக்குறா. அது முட்டையில இருந்து வெளியே வந்ததுனால அது உடம்புல ஏதோ பிசு பிசுன்னு இருக்கு. டீனா அவளோட கையை பார்த்துட்டு அந்த பறவையை கொண்டு போய் அவளோட குளிக்கிற டப்புல வச்சு அதை மெதுவா குளிப்பாட்ட ஆரம்பிக்கிறா. அதுவும் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பறவையும் டீனா கிட்ட தண்ணி எல்லாம் மேல தெளிச்சு விளையாட ஆரம்பிக்குது. டீனாக்கும் அந்த பறவையை பிடிச்சு போயிடுது. அந்த நேரத்துல திடீர்னு யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. யாருடான்னு பார்த்தா டீனாவோட தம்பி அந்த பாத்ரூம் கதவை திறக்க சொல்லி டீனா கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். அவனை எப்படியோ அந்த கதவை இறுக்கி பிடிச்சுக்கிறா. கொஞ்ச நேரத்துல அந்த பையன் அங்க இருந்து போயிடுறான். அடுத்த சீன்ல டீனாவும் அந்த பறவை கூட சேர்ந்து தூங்க ஆரம்பிக்கிறா. அவளும் அதுக்காக ஒரு பாட்டு பாடிக்கிட்டே அதை தூங்க வச்சிடுறா. அதே நேரத்துல அவளும் தூங்கிடுறா. கொஞ்ச நேரத்துல பக்கத்து வீட்டுல இருக்கிற நாய் குலைக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த சத்தம் கேட்டு டீனா தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அவளும் தலைக்கணையை வச்சு தான் காதை அப்படியே மூடிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பறவை எங்கேயோ போற மாதிரி காட்டுறாங்க. அது அந்த ஜன்னல் வழியா வெளியே போய் நேரா அந்த பக்கத்து வீட்டுக்கு போகுது. அப்ப அங்க இருந்த நாய் இந்த பறவையை பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது. அப்படியே டீனாவையும் காட்டுறாங்க. அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி உணர்ச்சி எல்லாம் வந்து தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறா. கொஞ்ச நேரத்துல அந்த நாயோட சத்தமும் நின்னுடுது. உடனே கண்ணு முழிச்சு பாக்குற டீனாக்கு பயங்கரமான ஷாக். அந்த பறவை டீனா மேல உட்காந்துட்டு இருக்கு. அது வாயில இருந்து அப்படியே ரத்தமா சொட்டி அது டீனா மேல எல்லாம் படுது. அப்ப அந்த பறவை டீனாவோட முகத்தை திருப்பி எதையோ பார்க்க சொல்லுது. அவளும் தனக்கு பக்கத்துல திரும்பி பாக்குறா. அதை பார்த்த டீனாவுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா அந்த நாய் தலையில்லாத முண்டமா அவ பக்கத்துல இருக்கு. இத பார்த்த டீனாக்கு கொமட்டிக்கிட்டு வாந்தி வந்து பெட்டுக்கு பக்கத்திலே வாந்தி எடுத்துடுறா. அவ வாந்தி எடுத்து முடிச்ச அப்புறம் பார்த்தா அந்த பறவை டீனாவோட வாந்தியை சாப்பிட்டுட்டு இருக்கு. இத பார்க்கும்போது நம்மளுக்கு என்னடா இது கொமட்டிட்டு வர மாதிரி தோணுது. அதுவும் அந்த வாந்தியை முழுசா சாப்பிட்டு முடிச்சிடுது. டீனாவும் அந்த பறவையை பார்த்துட்டு என்னடா இது இப்படி எல்லாம் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறா. அடுத்த சீன்ல டீனா அந்த இறந்து போன நாயை ஒரு துணியில சுத்தி தன்னோட தோட்டத்துல ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ள போட்டு அப்படியே புதைச்சிடுறா. அவ அதை புதைச்சுக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருந்து டீனாவோட தம்பி முகத்துல ஒரு முகமுடிய போட்டுக்கிட்டு இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அடுத்த சீன்ல டீனா அந்த பறவை கூட தன்னோட பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்கும்போது டீனாவோட தம்பி அவங்க அப்பா கிட்ட எதையோ வத்தி வச்சுட்டு அவரை கூட்டிட்டு வரான். அவரும் ரூம்குள்ள வந்து பார்க்கும்போது டீனா அந்த பெட்டுக்கு அடியில படுத்துட்டு இருக்கா. என்னம்மா அங்க என்னமா பண்ணிட்டு இருக்கேன்னு அவர் கேட்கும்போது அந்த பெட்டுக்கு மேல சின்ன ரத்த கரையை அவரு நோட் பண்றாரு. அதை பார்த்துட்டு அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா ஒருவேளை அவளுக்கு மாதவிடி ஆயிருக்கும் போல நினைச்சுக்கிட்டு அந்த பையனை கூட்டிட்டு அந்த ரூம் விட்டு போயிடுறாரு. அடுத்த சீன்ல டீனா ஒரு பெட் ஷாப்ல அந்த பறவைக்காக சாப்பிடுறதுக்கு ஏதோ உணவெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அந்த கடைக்கு வர
வர டீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை பார்த்துட்டு, ஹே டீனா, வீட்டுல நீ ஏதாவது பரவாயில்லக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு டீனா தயங்கிக்கிட்டே, இல்ல இனிமே தான் வாங்க போறோம் அப்படின்னு சொல்றா. அப்ப அவங்க எல்லாரும் டீனாவை ரொம்ப கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது ரீட்டா மட்டும் டீனா கிட்ட ரொம்ப அன்பா பேசுறா. அப்ப அவ டீனா கிட்ட, நீ வேணும்னா வா, நம்ம 2 பேரும் வீட்டுக்கு ஒன்னா நடந்து போலான்னு சொல்லிக்கிட்டு டீனாவும் ரீட்டாவும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு அந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் வீட்டுக்கிட்ட போன அப்புறம் ரீட்டா கையில ஏதோ ஒரு நோட்டீஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்கா. அது என்ன நோட்டீஸ்னு டீனா கேட்கும்போது, என்னோட நாய் நேத்து நைட்டு காணாம போயிடுச்சு, யாராவது கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக நான் இந்த நோட்டீஸை ஒட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்கிற டீனாக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்துது. ஏன்னா அந்த நாயை இவ தானே புதைச்சா. அப்போ டீனாவும் ஒரு நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரா. அப்போ வீட்டுல ஊருக்கு போன டீனாவோட அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவளுக்காக ஒரு சீப்பை கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது அவகிட்ட அவங்க காமிச்சு பேசிட்டு இருக்கும்போது டீனாவோட தம்பி, எனக்கு எதுவும் கிஃப்ட் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். டேய் சும்மா இருடா, உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலன்னு அவங்க அம்மா சொல்லும்போது கடுப்பான அந்த பையன் வேகமா அங்க இருந்து வெளியே போறான். வெளியே போன அந்த பையன் தான் கையில டீனா புதைச்ச அந்த நாயை தூக்கிட்டு வந்து அந்த வீட்டு டேபிள் மேலேயே வைக்கிறான். அதை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மாவும் பயங்கர ஷாக் ஆகி, இது எங்க இருந்துடா எடுத்துட்டு வந்த, எப்படிடா இது செத்துது, எங்க இருந்து எடுத்துட்டு வந்து அங்கேயே போட்டுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் அவங்க கிட்ட, இதுக்கெல்லாம் காரணம் டீனா தான், அவதான் இந்த நாயை கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றான். அவன் பேசிக்கிட்டே டீனாவை பிடிச்சி தள்ளி விடும்போது டீனாவும் கீழே விழுறா. அதே நேரத்துல டீனா கீழே விழுற அந்த உணர்ச்சி அந்த பறவைக்கும் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த பையனும் டீனாவோட ரூமுக்கு நேரா போய் அந்த முகமுடியை போட்டுக்கிட்டு அந்த கட்டிலுக்கு அடியில மெதுவா போய் பார்க்க ஆரம்பிக்கிறான். அவன் கிட்ட போகும்போது அந்த பறவை அவனோட முகமுடியை கிழிச்சிடுது. அவனும் பயந்து தூரமா போய் உட்காந்துடுறான். அதே நேரத்துல டீனாவும் வலிப்பு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களும் டீனாவை சரி பண்றதுக்காக என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. கடைசியில அவ கண்ணத்துல அவங்க அரைஞ்ச உடனே டீனாவும் வலிப்பு நின்னு அமைதியாடுறா. அதுக்கப்புறம் அந்த பையனும் விட்டா போதும் அந்த ரூம் விட்டு ஓடிடுறான். அடுத்த சீன்ல டீனாவும் அந்த ரூமுக்குள்ள வந்து அந்த பெட்டுக்கு அடியில பார்த்து, இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்க வர டீனாவோட அம்மா டீனா கிட்ட, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஒண்ணு இல்லம்மா, நான் என் கூட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அவங்களும் மெதுவா வந்து அந்த கட்டிலுக்கு அடியில பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த பறவை இல்ல. அதுக்கப்புறம் அவங்க அந்த ரூம் எல்லாம் சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க டீனாவோட கபோர்ட திறந்து பார்க்கும்போது அவங்க டீனாக்கு கிஃப்டா கொடுத்த Dress கந்தல் கந்தலா கிழிஞ்சு கிடக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இது எப்படி ஆச்சுன்னு டீனா கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது டீனாவும் அந்த கபோர்டுக்குள்ள மேல பாக்குறா. அந்த பறவை அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ அவ அவங்க அம்மா கிட்ட, இது எப்படி நடந்ததுன்னு தெரியலம்மா, ஏதோ எதிர்பாராத விதமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்களும் டீனாவை பார்த்துட்டு, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல டீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பறவையும் டீனா கிட்ட ஓயாம கத்திக்கிட்டே இருக்கு. அவளும் அது ஏன் கத்துதுன்னு புரியாம, ஒருவேளை பசினால கத்தும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவ வாங்கிட்டு வந்து அந்த உணவை அது கொடுக்குறா. ஆனா அது அதை சாப்பிட மாட்டேங்குது. உடனே டீனா அந்த உணவை எடுத்து வேக வேகமா அவளே சாப்பிட ஆரம்பிக்கிறா. முடிஞ்ச வரையும் அதை சாப்பிட்டுட்டு அதை அப்படியே வாந்தி எடுத்து கையில புடிச்சு அந்த பறவை கிட்ட கொடுக்குறா. அதுவும் அதை சாப்பிட ஆரம்பிக்குது. அப்போ அந்த பறவையோட தலையில பார்க்கும்போது மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரியே அதுக்கு முடி வளர ஆரம்பிக்குது. அந்த பறவையும் டீனாவோட Dress தொட்டு, எனக்கும் இது போல வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குது. அன்னைக்கு நைட்டு டீனா மறுபடியும் தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அதே நேரத்துல அந்த பறவையை காட்டுறாங்க. அது அந்த வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இருட்டுல டீனாவோட தம்பி டீனாவோட ரூமுக்கு வெளியே வந்து நிக்கிறான். அவன் அந்த பறவையை பார்த்து டீனான்னு நினைச்சுக்கிட்டு அதை கூப்பிடும் போது அதுவும் ஒரு மாதிரி அமானுஷமா திரும்பி அவனை பாக்குது. அதை பார்த்து அவன் அங்க இருந்து பயந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் அந்த பறவை டீனாவோட அம்மாவோட ரூமுக்கு போகுது. அங்க அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. உள்ள போனா அது அவங்கள தொடறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அப்படியே அது மெதுவா அவங்களோட கைய பிடிக்குது. யாரோ ஒருத்தர் தொடர மாதிரி உணர்ந்த டீனாவோட அம்மா தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. அப்ப அவங்க கைய பார்க்கும்போது ஏதோ பிசு பிசுப்பா இருக்கு. வீட்டுக்குள்ள யாரோ வந்துட்டாங்கன்னு நினைச்சு கையில ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு அவங்களாம் அந்த வீட்டை சுத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு ரூமுக்குள்ள தேடிட்டு இருக்கும்போது கண்ணாடியில ஏதோ ஒரு நிழல் தெரியுது. உடனே பதறி போய் திரும்பி பாக்குறாங்க. அங்க யாருமே இல்ல. அதுக்கப்புறம் அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து யாரோ வேகமா அவங்கள நோக்கி வர மாதிரி காட்டுறாங்க. அவங்கள அலறடிச்சுக்கிட்டு திரும்புறாங்க. அவங்க பையன் வந்து அவங்கள கட்டி பிடிச்சுக்கிட்டு, டீனா ஒரு ராட்சசிமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க கிட்ட, நீ ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டிருப்படா, போய் தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்ல டீனா அந்த பறவைக்கு தலைவாரிட்டு இருக்கா. அவ இப்போ அந்த பறவைய தன்னோட கூட பிறந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அதை அக்கறையா பாத்துக்கிறா. அப்ப ஒரு கண்ணாடியை காமிச்சு அந்த பறவை கிட்ட, நீ உன் முகத்தை கண்ணாடியில பாரு, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்றா. அது முகத்தை பார்க்கும்போது பாதி மனுஷன் பாதி பறவை மாதிரி இருக்கு. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனா மாறிட்டு வர மாதிரியே காட்டுறாங்க. அடுத்த சீன்ல டீனா தன்னோட ஜிம்னாஸ்டிக்ஸ் கிளாஸ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அவ கூட தான் ரீட்டாவும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. டீனாவோட அம்மா ரீட்டாவை பார்க்கும்போது அவ ஜிம்னாஸ்டிக்ஸ சூப்பரா பண்றத நோட் பண்றாங்க. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு மனசுக்குள்ள தான் பொண்ணு தோத்துருவாளோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருது. அவங்க டீனா கிட்ட, நீ ரீட்டாவை ஜெயிக்கணும்னா இதுக்கு மேல அதிகமா பிராக்டிஸ் பண்ணணும், எனக்கு என்னவோ நீ ஜெயிப்பன்றதுல நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டீனாவோட மனசுல ரீட்டா மேல ஒரு வெறுப்பு வந்துருது. பிராக்டிஸ் முடிச்சிட்டு 3 பேரும் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரீட்டாவும் இவங்க 2 பேருக்கும் டாடா சொல்லிட்டு வீட்டுக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறா. இப்போ டீனாக்கு மனசுக்குள்ள ரீட்டா மேல ஒரு வெறுப்புணர்வு வந்துருது. ரீட்டா தனியா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கதை காட்டுறாங்க. அவ ஆரம்பத்துல கொஞ்சம் சந்தோஷமா தான் நடந்து போயிட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்ட உடனே அவளுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. அந்த ரோட்ல யாருமே இல்ல. அப்போ ரீட்டா பயத்துல
பயத்துல மெதுவா ஓட ஆரம்பிக்கிறா. கார்ல போயிட்டு இருக்கிற டீனாவும் இது எல்லாத்தையும் உணர்றா. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ரீட்டா நின்னுட்டு இருக்கும்போது பின்னால யாரும் நிக்கிற மாதிரி நிழல் தெரியுது. அவளும் பீதியில மெதுவா திரும்பி பாக்குறா. அங்க ஒரு அமானுஷமான உருவம் ரீட்டாவை பார்த்துட்டு இருக்கு. அதை பார்த்து அவ அலறும் போது அதே சமயத்துல டீனாவும் கார்ல அலற ஆரம்பிக்கிறா. இத பார்த்துட்டு அவங்க அம்மா வண்டியை நிறுத்திட்டு அவளை சமாதானப்படுத்திடுறாங்க. அவங்க அவ கிட்ட நீ தேவையில்லாத விஷயம் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, இந்த காம்படிஷன்ல நீ கண்டிப்பா ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நீ வீட்டுக்குள்ளேயே இருந்தீனா உன் மனசுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு டோரியோட வீட்டுக்கு போவோம், அப்புறம் உனக்கு மனசு கொஞ்சம் லேஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கு வர டீனா அந்த கபோர்ட திறந்து பாக்குறா. அப்போ அதுக்குள்ள அந்த பறவையோட மூக்கு மட்டும் உடைஞ்சு கிடக்குது. இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த பறவை கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனா மாறிக்கிட்டு வருது. இத பார்க்கும்போது டீனாக்கும் ஒண்ணுமே புரியல. அடுத்த நாள் காலையில டீனாவோட அம்மா அவளை கூட்டிக்கிட்டு டோரியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் அவரு ரொம்ப அன்பா வரவேற்கிறாரு. அதே நேரத்துல அந்த வீட்டுல ஒரு குழந்தை அழற சத்தம் கேக்குது. அது யாரோட குழந்தைனா டோரியோட குழந்தை. டீனாவோட அம்மா அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிக்கிட்டே அவரோட மனைவி குழந்தைய பெத்து போட்டு இறந்துட்டாங்க, அதுல இருந்து அவரு தனியா தான் இருக்காரு, இனிமே அவருக்கு நம்ம தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது டீனாக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த சீன்ல டீனாவை பெட்ரூம்ல காட்டிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த பெட்ரூம்ல இருந்த ஜன்னல் வழியா அந்த பறவை வந்து நின்னுட்டு இருக்கு. டீனா அந்த பறவைக்கு ஆலின்ற ஒரு பேரை வச்சிடுறா. அத அவ பக்கத்துல படுக்க வச்சுக்கிட்டு அதுக்கு தாலாட்டு பாட்டி தூங்க வச்சிட்டு இருக்கா. என்னதான் நடந்தாலும் டீனாக்கு ஆலிய விடுறதுக்கு மனசே வரல. அடுத்த நாள் காலையில எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப டோரியும் டீனாவும் ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல டீனாவோட அம்மாவுக்கு ஒரு கால் வந்து அதை பேசிட்டு இருக்காங்க. அதுல யாரோ ஒருத்தங்க ஏதோ அதிர்ச்சியான விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல டீனா கையில ஒரு பூச்செண்டை வச்சுக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு இருக்கா. அவ எங்க போறான்னு பார்த்தா ரீட்டா அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கா. அவளுக்கு உடம்பு முழுக்க பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்துல அவளோட இடது கையும் துண்டிக்கப்பட்டிருக்கு. இத பார்த்துட்டு டீனா அதிர்ச்சி ஆயிடுறா. அவ மெதுவா ரீட்டாவோட கையை தொட போகும்போது ரீட்டா கண்ணை முழிச்சு டீனாவோட கையை பிடிச்சுக்கிட்டு பயங்கரமா அலற ஆரம்பிக்கிறா. அதை பார்த்துட்டு டீனாவும் அலறி போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடிடுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த டீனா அந்த பறவை ஆலி கிட்ட பயங்கர கோவத்தோட ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, ரீட்டா என்ன பாவம் பண்ணா, அவளை ஏன் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லிக்கிட்டு தன்னை தானே போட்டு பயங்கரமா அரைஞ்சுக்கிறா. அவ அரையும் போது அந்த அடி ஆலிக்கு விடுற மாதிரியே இருக்கு. கொஞ்ச நேரத்துல ஆலியும் டீனாவோட கையை பிடிச்சிட்டு அவளை அப்படியே இழுத்து கட்டி பிடிச்சுக்குது. டீனாவும் அது மேல சாஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பெட்ல படுத்துட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூக்கத்துல இருந்து முழிச்சு பாக்குற டீனா ஆலி கொஞ்சம் கொஞ்சமா மனுஷன் மாதிரியே மாறிட்டு வரத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறா. அடுத்த நாள் காலையில டோரிய காட்டுறாங்க. அவரு தன்னோட வீட்டுல ஏதோ கார்பென்ட்ரி வேலை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப டீனாவும் டோரி கிட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்கா. டோரி அவளுக்கு ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் கிளவுஸ் கிஃப்டா கொடுக்கறாரு. அத சந்தோஷமா வாங்கிக்கிற டீனா அவருக்கு தன்னோட டெக்னிக்ஸ் எல்லாம் செஞ்சு காட்டுறா. அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே பாராட்டிட்டு நானும் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி அதை பண்ணி காட்டுறாரு. அவர் பண்றத பார்த்து டீனாவும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது. அது என்ன சத்தம்னு டோரி கேட்கும்போது டீனா அவர்கிட்ட நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. கொஞ்ச நேரம் கழிச்சு இவரும் உள்ள போய் பாக்குறாரு. அப்போ டீனாவோட ரூம் கிட்ட போகும்போது டீனா வாந்தி எடுக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அவரும் கதவுக்கு வெளியே நின்னுட்டு உனக்கு உடம்புக்கு எல்லாம் ஓகே தானே, ஏன் வாந்தி எடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. உள்ள டீனாவை காட்டுறாங்க. அவ கையில ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அதுல வாந்தி எடுத்துட்டு இருக்கா. ஆலிக்கு பசிக்குது போல இருக்கு. டீனா ஓடி வந்து அந்த கதவு பக்கத்துல நின்னுக்கிறா. அவரும் அந்த கதவை திறந்து பார்க்கும்போது ஆலி அந்த வாந்தியை சாப்பிட்டுட்டு இருக்கு. அவர் அதை பார்த்துட்டு டீனான்னு நினைச்சுக்கிட்டு உனக்கு உடம்புக்கு எதனா பிரச்சனையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அது கத்திக்கிட்டே இவரை தாக்குறதுக்காக ஓடி வருது. உடனே டீனாவும் கதவை சாத்துறா. அப்ப அந்த கதவுக்கு நடுவுல அவரோட கை மாட்டிக்குது. அவரும் வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆலியும் பயங்கரமா கத்திட்டு இருக்கு. அதை பார்த்த டோரி பயங்கர ஷாக் ஆகுறாரு. ஒரு வழியா எப்படியோ அவர் கையை வெளியே எடுத்துடுறாரு. அடுத்த சீன்ல அவரு அடிப்பட்ட கைக்கு கட்டு போட்டுட்டு இருக்கும்போது டீனா அங்க வந்து நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நடந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்கிறா. அவரும் அவளை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல டீனாவோட அம்மா அங்க வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு அவர் கையை பார்த்துட்டு என்ன ஆச்சு உன் கையில அப்படின்னு கேட்கும்போது நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என் கை அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த சீன்ல டீனா அவங்க அம்மாக்கு ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணி காட்டிட்டு இருக்கா. அதை பாக்குறவங்க இப்படி செய்யாத அப்படி செய்யாதான்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் டோரி நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்துல அவரோட குழந்தை அழும்போது டீனாவோட அம்மா அதை தூக்கி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இத பாக்குற டீனாக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. அவளுக்கு அந்த ஃபீலிங் வந்த உடனே அவ அந்த வீட்டோட ஜன்னல் வழியா பாக்குறா. அங்க ஆளி நின்னு இவங்க எல்லாரையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. அப்போ டீனாவோட அம்மாவும் அவளை கூட்டிக்கிட்டு காம்படிஷனுக்கு கிளம்புறாங்க. ஆனா டீனாக்கு அங்க இருந்து போறதுக்கு மனசே வரல. நம்ம அந்த குழந்தையும் கூட்டிட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் இப்ப முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன பயம்னா அந்த வீட்டுக்குள்ள இப்ப ஆளி இருக்கு, அது அந்த குழந்தைய ஏதாவது செஞ்சிட போதுன்ற ஒரு பயம் அவளுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அவ அங்க இருந்து கிளம்பும் போது மெதுவா திரும்பி பாக்குறா. டோரியா அந்த குழந்தையும் எதுவுமே தெரியாம டீனாக்கு டாடா காட்டிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல டீனாவோட ஸ்கூல்ல காட்டுறாங்க. அங்க அவளுக்கு அந்த காம்படிஷன் ஆரம்பிச்சிடுது. ஆனா அவ ரொம்ப பதட்டமாவே இருக்கா. டோரியும் தன்னோட குழந்தைய தூங்க வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அப்ப ஆலி அந்த குழந்தைய ஏதோ செய்யறதுக்காக அங்க காத்துட்டு இருக்கு. இத உணர்ற டீனா அந்த காம்படிஷன்ல இருக்கும் போதே ஆலி தயவு செஞ்சு வேணாம் எதுவும் செஞ்சிடாதன்னு அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்ப திடீர்னு அந்த கோச் வந்து அடுத்தது நீதாமா ரெடியாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆலியும் மெதுவா அந்த ரூமுக்குள்ள போக ஆரம்பிக்குது. டீனாவும் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ டீனாக்கு அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயமும் உணருது. அப்ப ஆலி டோரியோட கோடாலிய கையில எடுத்து
அந்த குழந்தைய கொல்றதுக்காக கைய ஓங்கும் போது டீனாவும் அந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே வேணும்னே மேல இருந்து கீழே விழுந்துடுறா. அதனால அவளுக்கு அந்த கை சுளுக்கு பிடிச்சிடுது. அதே நேரத்துல ஆலியும் அந்த கோடாலியை கீழே போட்டுடுது. அப்ப அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கவே டோரியும் வேகமா அந்த ரூம்குள்ள வந்து பாக்குறாரு. அப்ப ஆலி அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரி கொடூரமா கத்திட்டு அந்த ஜன்னல் வழியா எகிரி குச்சி தப்பிச்சு போயிடுது. இத பாக்குற டோரி அது டீனான்னு நினைச்சுக்கிறாரு. அதே நேரத்துல அவர் கீழே கடந்த கோடாலியும் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு. அந்த காம்படிஷன்ல இருந்து டீனாவை அவங்க அம்மா கூட்டிட்டு வந்துடுறாங்க. வந்தவங்க நேரா டோரியோட வீட்டுக்கு வராங்க. அப்ப அவரு டீனாவோட அம்மா கிட்ட உன் மக என்ன செஞ்சா தெரியுமா, அவ என் குழந்தைய கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு டீனாவோட அம்மா என்ன உளறிட்டு இருக்க, டீனா இவ்வளவு நேரம் காம்படிஷன்ல தான் இருந்தா, நானும் கூட தான் இருந்தேன், நீ மறுபடியும் தண்ணி போட ஆரம்பிச்சியா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அப்ப அவரு அவங்க கிட்ட உன் பொண்ணுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு, அத முதல்ல நீ கவனி, தயவு செஞ்சு என்ன இதுக்குள்ள சேர்க்காத, நீ என் வீட்டுக்கு வர்றது இதுதான் கடைசியா இருக்கணும்னு சொல்லிட்டு கோவமா வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அவங்களும் அவரை சமாதானப்படுத்துறதுக்காக எவ்வளவு ட்ரை பண்றாங்க, ஆனா அது முடியல. அதுக்கப்புறம் அவங்களும் டீனாவும் தங்களோட கார்ல கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டீனாவோட அம்மா பயங்கர கடுப்புல இருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக டீனாவும் தொடரத்துக்கு போறா. அவங்களும் கடுப்புல அந்த காரோட ஸ்டேரிங்ல தலைய போய் திரும்ப திரும்ப முட்டிக்கிட்டு பயங்கர ஆக்ரோஷமா கத்துறாங்க. அதனால அவங்களுக்கு மூக்குல அடிபட்டு ரத்தமும் வந்துடுது. அவங்களும் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் டீனாவும் வீட்டுக்கு வந்துடுறா. அப்போ ஜன்னல் வழியா ஆலி நின்னுட்டு இருக்குது. ஆலிய பார்த்து டீனா இனிமே என் வீட்டுக்குள்ள வராத, எல்லா பிரச்சனையும் உன்னாலதான், இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிக்கிட்டே அதை பிடிச்சி தள்ளி விட்டுடுறா. அதுவும் ஜன்னல் வழியா கீழே வந்துடுது. அதே நேரத்துல அங்க நின்னுட்டு இருந்த டீனாவோட அப்பா ஆலிய பார்த்துட்டு டீனா நினைச்சுக்கிட்டே டீனா இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுவும் இவரை பார்த்து பயத்துல மெதுவா பதுங்கிட்டே போயிடுது. அவரும் டீனாவை பாக்குறதுக்காக டீனாவோட ரூமுக்குள்ள வராரு. அப்போ ஆலி அந்த கபோர்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கத பாக்குறாரு. தான் பொண்ணு ஏதோ சோகத்துல இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அவரும் அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. அந்த நேரத்துல டீனாவோட அம்மாவும் அந்த ரூமுக்குள்ள வராங்க. அவங்க ஆலிய பார்த்துட்டு டீனான்னு நினைச்சுக்கிட்டே அதோட தலைய வார ஆரம்பிக்கிறாங்க. டீனாவும் வீட்டுக்குள்ள குளிச்சுட்டு தன்னோட தலைய வாரிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவளோட அம்மா பேசிட்டு இருக்கிறது அவளுக்கு கேக்குது. அவங்க ஆலியோட தலைய வாரிக்கிட்டே என்ன டீனா உன் தலையெல்லாம் இவ்வளவு சிக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமா வாரிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சீப்பு அதோட தலையில சிக்கிக்கிட்டு அதை வேகமா இழுக்கிறாங்க. முடி அப்படியே தலையில இருந்து பிச்சுக்கிட்டு வந்துருது. அப்படியே அது வழியா ரத்தமும் வெளியே வருது. இத பார்த்து அவங்க அம்மா ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப ஆலி கோவமா டீனாவோட அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அவங்களோட முதுகுல தன்னோட விரல்ல இருக்கிற கூர்மையான நகத்தால அப்படியே ஓட்ட போடுது. அவங்க அம்மாவை வலி தாங்க முடியாம ஆலிய தள்ளி விட்டுடுறாங்க. அதே நேரத்துல டீனாவும் அந்த ரூமுக்குள்ள வந்துடுறா. இப்ப ஆலியும் டீனாவும் பக்கத்துல நிக்கிறத அப்படியே உறைஞ்சு போய் பாக்குறாங்க டீனாவோட அம்மா. அவங்களுக்கு ஒரு நிமிஷம் என்னன்னே புரியல. அப்ப ஆலி அவங்க அம்மாவை தாக்கிறதுக்கு வரும்போது டீனா குறுக்க பாஞ்சு அதை தடுத்துடுறா. அவ ஆலி கிட்ட தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடு, இங்க யாருக்கும் உன்னை பிடிக்காது, இந்த வீட்டுல உனக்கு இடமே இல்ல, எனக்கும் உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட ஆலி அப்படியே கீழே முட்டி போட்டு உடம்ப ஒரு மாதிரி முறுக்கி ஏதோ பண்ணுது. அதே நேரம் அதோட வாயும் ரெண்டு பக்கமா அப்படியே கிழிஞ்சு தொங்குது. இத பாக்குற டீனாவோட அம்மா டீனா கிட்ட இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு டீனா நம்ம வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் ஆலி தான் காரணம், அதை நான் தான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன், இப்ப நானே நினைச்சாலும் அதை வெளியே அனுப்பவே முடியல, இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியலமா அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் டீனாவோட அம்மா ஒரு கத்தி எடுத்து அவ கிட்ட கொடுத்துட்டு இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அந்த ஆலி சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஆலியை தேடி அந்த வீடை சுத்தி வந்துட்டு இருக்கும்போது டீனாவோட அப்பா அங்க வந்துடுறாரு. அவரு அவங்க அம்மா கிட்ட நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது இப்ப என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க, எல்லாமே நான் அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ள ஆலியை தேடி போறாங்க. அப்பா அவங்க மெதுவா அந்த கபோர்டை திறந்து பாக்குறாங்க. அதுக்குள்ள ஆலி இல்ல. அது எங்க போயிருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பும் போது அந்த கபோர்ட் மேல ஒளிஞ்சுகிட்டு இருந்த ஆலி டீனாவோட அம்மா தோல் மேலே உட்காந்துக்குது. அப்படியே அவங்கள பிடிச்சி கீழே தள்ளி விடுது. அவங்க கையில இருந்த கத்தியும் தூரமா விழுந்துருது. அவங்களும் அந்த கத்தி எடுக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்றாங்க, ஆனா அவங்களால முடியல. அப்ப ஆலி அவங்க அம்மாவை திருப்பி போட்டு அவங்க முகத்துக்கு நேரா பயங்கர கொட்டூரமா கத்துது. இது அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டே இருந்த டீனாவோட அம்மா பக்கத்துல இருந்த கத்தியை எடுத்து ஆலியோட தொடையிலேயே குத்துறாங்க. அது வலியில கத்தும் போது டீனாக்கும் தொடையில காயமாயிடுது. அவளும் வலியால கத்துறா. அதுக்கப்புறம் டீனா அவங்க அம்மா கிட்ட அதை தயவு செஞ்சு கொன்னுடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் அதை குத்துறதுக்காக போகும்போது டீனா நடுவுல பாஞ்சு நின்னுடுறா. அவங்க அம்மா தவறுதலா டீனாவை குத்திடுறாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணிடுறாங்க. அவங்க அம்மா மெதுவா டீனாவை பாக்குறாங்க. அவங்க கையாலேயே டீனாவை நெஞ்சிலேயே குத்திடுறாங்க. அவங்கள சோகம் தாங்க முடியாம அழ ஆரம்பிக்கிறாங்க. டீனா அப்படியே சரிஞ்சு ஆலி மேல விழுறா. அவ விழும்போது அவ வாயில இருந்து ரத்தம் அப்படியே ஒழுகி ஆலியோட வாயில ஊத்துது. அதை அப்படியே ஆலி குடிச்சிட்டு இருக்கு. அதே நேரத்துல டீனாவோட அப்பாவும் தம்பி அந்த ரூம்குள்ள வந்து என்ன நடந்ததுன்னு பாத்துட்டு இருக்காங்க. டீனாவோட அம்மா கீழே படுத்துக்கிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் டீனாவை கூப்பிடும் போது டீனா சோகமா இறந்து போய் கிடக்குறா. அதுக்கப்புறம் ஆலி அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறாங்க. கிழிஞ்சிருந்த அதோட வாய் கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டிக்கிட்டு சரியாக ஆரம்பிக்குது. அப்படியே ஆலியும் கண்ணை திறக்குது. அதுவும் அப்படியே மெதுவா எழுந்து டீனாவோட அம்மாவை பார்த்து அம்மா அப்படின்னு கூப்பிடுது. அவங்களும் கண்ணை முழிச்சு அதை அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்ப ஆலிய பார்க்கும்போது ஒரு மிருகம் மாதிரி இல்லாம முழுசா மனுஷனா மாறிடுது. டீனா இறந்து போய் அவளோட மொத்த உருவமும் அப்படியே ஆலியா வந்து நிக்குது. இப்போ ஆலி முழுசா டீனாவா மாறிடுச்சு. அதை அப்படியே ஜூம் பண்ணி காட்டிக்கிட்டே படத்தையும் சஸ்பென்ஸா முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், படம் எப்படி இருந்தது? உங்களுக்கு இந்த வீடியோ
வீடியோ கண்டிப்பா முடிச்சிருக்கோம்னு நம்புறேன். இதே போல சூப்பரான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இதே போல ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.